ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாமளே எப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்காக நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக சார்ட் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்கேல், மார்க்கர், அப்புறம் ஃபெவிகால் எடுத்துருக்கிறேன். சிசரும் தேவைப்படும், அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கேலில் 4 சென்டிமீட்டர் அளவு எடுத்துகிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 4 சைடுமே லைன் ட்ரா பண்ண போகிறோம். இங்கே மார்க் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் இப்போ நான் வரைய போகிறேன்ல, இந்த பக்கமே ரெண்டுமே 4 சென்டிமீட்டரில் இருக்கணும். இப்போது இந்த மாதிரியே நம்ம 4 சைடுமே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 4 பக்கமும் நம்ம லைன் வரைய போகிறோம். இப்போது லைனும் வரைஞ்சி முடித்தாச்சு. இதிலிருந்து அந்த பெரிய லைன் இருக்குல்லவா, அதுக்கு நேராக நம்ம மடிக்க போகிறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணி மடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மடிச்சுக்கலாம். அதுக்காக நான் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை நல்லா மடிச்சு விட்ருங்க. அந்த மடிச்சிருக்கிற மார்க் தெரியணும், அந்த மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ இதையுமே 2ஆக மடிக்க போகிறேன். அந்த லைனில் டச் ஆகிற மாதிரி மடிச்சுக்கலாம். இதை மடித்ததுக்கப்புறம் இதிலிருந்து மீண்டும் அதை நம்ம மடிக்க போகிறோம். மொத்தமாக 4 பார்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போது ஸ்கேல் வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். 4 பார்ட்டுமே அந்த மடிச்சிருக்கிற லைன் நல்லாவே தெரியணும். அப்போ தான் ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக இப்போ பாருங்கள், 4 பார்ட் கிடச்சிருக்கா. நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இந்த மாதிரியே நம்ம 4 சைட்லேயுமே மடித்து எடுத்துக்க போகிறோம். கார்ட்போர்டு யூஸ் பண்ணி ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இது அதை விடவே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு டைம் எப்படி அதை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பழகிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். இப்போ அந்த 4 பக்கமே மடித்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேல் எடுத்துகிட்டு 1 சென்டிமீட்டர் அளவு வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து உள் பக்கமாக 1 சென்டிமீட்டர் அளவு எடுத்து அங்கேயும் நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். இந்த இடம் கன்ஃபியூஸ் ஆகும், மறந்துடாதீங்க. உள் பக்கமாக தான் நம்ம மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணணும். இப்போ 2 சைடுமே லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். 4 பார்ட்டாக இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு எழுதி காமிச்சேன். இப்போ அதில் அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கே, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 4 பக்கமுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். பொறுமையாக கரெக்டாக கட் பண்ணுங்கள். நம்ம உள் பக்கமாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. இப்போ 4 சைடுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதிலிருந்து அங்கே 2ன்னு மார்க் பண்ண இடத்துலையும் 4ன்னு மார்க் பண்ண இடத்துலையும் நம்ம லைன் ட்ரா பண்ண போகிறோம். நான் காமிச்சிருக்கிற மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸாக ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் கிராஸாக ஒரு லைன் போட்டுடலாம். இதே மாதிரி அந்த 4 பக்கமே லைன் வரைஞ்சிடணும். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அது மேலேயே கட் பண்ணி எடுக்கணும். இப்போது இதை கட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே இந்த பக்கமுமே லைன் வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை கன்ஃபியூஸ் ஆனாலுமே வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடுமே நம்ம கட் பண்ண போகிறோம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் எல்லா பக்கமே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படியோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 2 ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணவும் தேவையே இல்லை. இப்போ இந்த பேப்பரோட 4 கார்னருமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் அந்த லாஸ்ட்டாக மடிச்சிருக்கோம் லைனில் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம மடித்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன்லேருந்து
நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியாது. அதனால நல்லா கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு வீடியோ பார்க்கும்போதே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற மாதிரி அதோட லாஸ்ட் பக்கம் உள்ளே போகிற மாதிரி மடிச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம 4 சைடுமே மடிக்க போகிறோம். இப்போ இந்த 2வது பக்கமே மடிச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த 2 பேப்பரோட கார்னர் இருக்குல்லவா, அதை நீங்கள் நல்லா உள்ளே தள்ளிட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிரும். அதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற 2 பக்கமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதோட கார்னர் வந்து ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 4 கார்னருமே நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, இங்கே நான் ஃபெவிகாலே யூஸ் பண்ணலை, அப்போவுமே அது ஸ்டிஃபாக தான் நிற்கிது. அவ்வளோதான், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது போலவே நான் ஆல்ரெடி 3 ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு வச்சுருக்கேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அந்த 3 ஃப்ரேம் வந்து பெருசாகவும் 1 மட்டும் சின்னதாகவும் நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பேப்பரை விட சின்ன பேப்பராக நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இதுவும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மேக்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.